வணக்கம், நான் மிஸ்ஸஸ் குணரேகா பிரகலாதன். இன்றைக்கி நம்ம சென்னை வாசி சேனலில் பிரெட் தோசா வெஜிடபிள் ரோஸ்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, செய்கிறதும் ரொம்ப சுலபம். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. நான் 4 பிரெட் துண்டு எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி தக்காளி 1 2 எடுத்து நீங்கள் பொடி பொடியாக, ரொம்ப பொடியாக இருக்கணும், நறுக்கி வச்சுக்கோங்க. கேப்சிகமும் அதே மாதிரி நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது தோசை மாவு, இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அது. சில்லி பவுடரும் எடுத்துக்கோங்க, வெறும் மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். அதில் இப்போ 2 ஊற்றியாச்சு. இதில் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கலாம், போதும். நீங்கள் நிறைய பிரெட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்றப்பல இன்னும் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4 பீஸ் தான் பண்ணுறதுனால நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தோசை மாவு 1 கரண்டி அளவு நான் ஊற்றிருக்கேன். அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நான் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், கேப்சிகமும் எடுத்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகம் வேணால் அதிகம் சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகம் எவ்வளோ பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது அழகாக அது மேலே ஸ்ப்ரெட் ஆனப்போல இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நிறையவும் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணுன்றும் கம்மியாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இப்போ உப்பு நம்ம அளவு பார்த்து போட்டுக்கணும். நிறைய பிரெட் வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெறும் மிளகாய் தூள் இருக்குங்களா, அது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றா போல் பெப்பர் பொடி சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப சுலபமாக இருக்கும் செய்கிறதுக்கு. கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இது செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காலையில் நேரத்துக்கும் இது சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன், பேன் போட்டுட்டு ஆயில் போட்டுட்டேன், டிப் பண்ணி அழகாக போட்டேன் பாருங்கள். அது மேலே நான் கொஞ்சம் காரப்பொடியும் அந்த பெப்பர் பொடியும் கொஞ்சம் தூவி விடுறேன். பார்க்கவும் அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன காரத்தோட சாப்பிடவும் சுவையாக இருக்கும். அது ஒரே பக்கமாக வேக விடாமல் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா அழகாக வெந்துடும். பார்க்க ஒரு ப்ரௌனிஷாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் வருது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா. இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம், முட்டை சேர்த்துருக்கோம், வித்தியாசமாக தோசை மாவு சேர்த்துருக்கோம். ஒரு மாதிரி மேலெல்லாம் ரோஸ்ட் ஆனப்போல எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்போ எடுத்தாச்சு, எவ்வளோ பார்க்க நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு போடுற பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணா போல் எடுத்து போடுங்க, அப்போ தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஓகே, எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இப்போது அந்த மிளகாய் பொடி தூவுறேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் கொஞ்சம் தூவிப்பேன். ஓகே, அழகாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு செய்யுங்க. எதை செஞ்சாலும் ரொம்ப தீ வச்சு செய்யக்கூடாது, ஸ்லோவாக வச்சு செய்யுங்க. அப்போது பார்க்கவே அழகாக நல்லா வெந்து வரும். நல்லா வாசனையாகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். நல்லா சூப்பர், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பர், இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை அழகாக கட் பண்ணி மைனஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸோட சாப்பிட்லாம். இப்போது நல்லா அழகாக தெரியுது பாருங்கள் நம்மளுடைய இந்த டிஷ், பிரெட் தோசா வெஜிடபிள் ரோஸ்ட். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக பீசஸ் வருது பாருங்கள். அழகாக எடுத்து சாப்பிட்லாம்.
ரொம்ப நல்லாயிருக்கும். இது டொமேட்டோ சாஸ் கூட மைனஸ் சாஸ் கூடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னை வாசி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. போதும்.